2 வீடுகள் வந்து கட்டப்படுகின்றது. 3வது வீடாக தினேசினி, 4வது வீடு ஜெயசிலன், 5வது வீடு சாலினி, 6வது வீடு சங்கரப்பிள்ளை, 7வது வீடு ரவீந்திரன், 8வது வீடு காந்தினி. ஒரு முடிவு எடுக்கணும். சரியா? அப்ப இதுல வந்து உண்மையாவே நான் சொல்றேன், உங்களோட போர்ட் லிஸ்ட்கள் அல்லது உங்களோட தரவுகள் என்னென்ன சொத்துக்கள் இருக்கு எல்லா தரவையும் நான் எடுப்பேன். சரியா? உங்களோட கணவர் என்ன வேலை செய்யறாரு எல்லாத்தையும் எடுத்து போட்டா நானும் தீர்மானிப்பேன். சரியா? அதனால வந்து யாருமே போய் சொல்லாதீங்க. அப்ப இதுல 4 பேர் குடும்பங்கள் 4 பேர் இருக்கிறாங்க. நீங்க உங்களோட மொத்தமா ஒரு குடும்பத்துல நீங்க என்ன உங்களோட குடும்பத்துல எத்தனை பேர்? இவரோட பேரை முதல் போடுங்க. அன்றைக்கு வந்து நீங்க அழுதனீங்களோ அப்பொழுது நீங்க அந்த சொத்தியோட அந்த கையொண்டு சொத்தி ஓகே அவரோட பேரை போட்டாச்சு. இப்ப எல்லாரும் ஒத்துக்கொள்றீங்களா? அடுத்த போடுறதுக்கு ஒத்துக்கொள்றீங்களா? அவைக்கு அடுத்த வீடு அவைக்கு ஒத்துக்கொள்றீங்களா எல்லாரும்? போமா. ஓ ரைட். நீங்க 4 பேர் போடுங்க. நீங்க போடுங்க. 6-5 பேர், 3 பொம்பளை பிள்ளையும் நானும் நீங்களும் அவரும் ஒரு மனசுல கூட கொடுத்தாச்சு. அவங்க பேரை சொல்லுங்க. அவங்க பேர் வீடியோ நான் போடல, அதை வந்து மனசோட கட்டி கொடுத்தாச்சு. அம்மாக்கும் ஐயா பேர் சொல்லுங்க. முதலாவது செல்வநாயகம் 1வது டாய்லெட், 2வது டாய்லெட் வந்து ஜெயகலா, 3வது டாய்லெட் வந்து பாசமலர், 4வது டாய்லெட் அன்புள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் நிக்கிற இடம் பாத்தீங்க சொன்னா இலங்கையில மட்டக்களப்பு மாவட்டத்துல பங்குடாவளி தளவாய் என்கின்ற இடத்துல நிக்கிறேன். இந்த இடத்துல வந்து பாத்தீங்க சொன்னா ஒரு கிழமைக்கு முன்னதாக அந்த ஊர் மக்களை சந்திச்சு அவங்களோட கலந்துரையாடி இருப்பேன். அந்த நேரத்துல சொல்லிப்பாங்க, தங்களுக்கு மலச ஊடம் இல்ல, நீர் வசதி இல்ல, குடிநீர் வசதி இல்ல, மற்ற வந்து வீட்டு வசதி இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இன்றைக்கு வந்து வீடு அத்தியாவசியமா தேவைப்படுற ஆட்களை அழைத்திருந்த நான். அப்ப ஏன்னு பாத்தீங்க சொன்னா வீடு